நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ALM ஆயுஷ்ல என்ன மாதிரியான பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கான சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தான். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் கம்ப்ளைண்ட் நல்லா படிக்கிறான், பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கான், இல்லை கொஞ்சம் மூடியாக இருக்காங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு மருந்தெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம சரியாக கொடுத்தோம், அதாவது அந்த குழந்தைங்களுடைய செரட்டோனின் லெவல்ஸ் நார்மலாக இருந்தது அப்படின்னா அவங்களால ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ப்ராப்பராக தூங்க முடியும், கொஞ்சம் கூட இரிட்டேட் ஆகாமல் மூடியாக இல்லாமல் நல்ல ஒரு பிரைட்டாக எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக இருக்க முடியும். ஸோ இந்த செரட்டோனின் லெவல் எந்த மாதிரி ஃபுட்ஸில் அதிகமாக இருக்குது, இது எப்படி நம்மளுடைய குழந்தைங்களுடைய இந்த மென்டல் ஸ்டேட்டஸை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செரட்டோனின் ஜென்ரலாகவே நம்ம தூக்கத்துக்கும் சரி, நம்மளுடைய மூளையை அமைதிப்படுத்துறதுக்கும் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா உணவுகள்லையுமே இந்த செரட்டோனினுடைய லெவல் அதிகமாக இருக்கும். அதில் முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கீ, அதாவது நெய். பெற்றோர்கள் வெண்ணெய் வாங்கி வீட்டிலையே அதை நீங்கள் நெய்யாக காசி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஹாட் வாட்டரில் கீ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, அது காலையில் எழுந்திரிச்ச உடனே கொடுத்தாலும் சரி, இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் நார்மலாக அவங்க குடிக்கிற டம்ளர் வாட்டரில் ஒரு ஸ்பூன் கீயை ஹாட் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீயில் அதிகமான செரட்டோனின் லெவல்ஸ் மட்டும் கிடையாமல் குழந்தைங்களுடைய எதிர்ப்பு சக்திக்குமே அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய கீ, ஹாட் வாட்டரில் மட்டும் கீ சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சாப்பிட்ற எந்த உணவுகளாக, இல்லை இட்லியில் இருக்கலாம், இல்லை அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் நீங்கள் கீயை ஆட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஐடியல் பாடி வெயிட் தான் கெயின் பண்ணுவாங்களே கண்டி அவங்களுக்கு ஓவர் வெயிட்டாவோ இல்லை அதனால அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக போதோ அப்படின்ற எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்டோ இல்லை செகண்ட் தாட்டுக்கோ போக வேண்டாம். ஜென்ரலாக குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுமே கீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் பாடி வெயிட் தான் மெயின்டைன் ஆகும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே அதிகமாகாது. அது எப்போ அதிகமாகும்னா கீயே நீங்கள் ஹீட் பண்ணாமல், அதை லிக்விஃபைட் பண்ணாமல் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது நமக்கு பேட் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பனானாஸ். ஸோ வாழைப்பழம், நாட்டு பழங்கள் கிடைச்சிது, மலை வாழைப்பழம், அது மாதிரி நம்மளுடைய நாட்டுப்பழம், செவ்வாழை, இது மாதிரி பழங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மில்க் ஷேக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். சில குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் அப்படியே சாப்பிட பிடிக்காது, அதை பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக்ஸாகவும் கொடுக்கலாம். பனானாவில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அண்ட் ட்ரிப்டோஃபேன், செரட்டோனின் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. காலையில் குழந்தைங்க ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடணுன்ற நெசசிட்டியே கிடையாது. 4லேருந்து 6 வாழைப்பழங்கள் கூட அவங்க சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல, 4லேருந்து 6 வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கேஷ்யூ நட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக நம்ம பிஸ்கெட்ஸ், மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி நட்ஸ், வால்நட், கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், இது மாதிரியான நட்ஸை நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பித்தோம். சும்மா அவங்க வாயில் போட்டு மன்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸுக்கு இந்த கேஷ்யூஸ் பெரிய பெரிய பங்கு வகிக்கிறதா இருக்குது. அது சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு தேவையான, அதாவது நம்ம மூளையிலேருந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கேஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். செரோட்டோனின் லெவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், அதில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சிக்னல்ஸ் நமக்கு பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் ப்ராப்பராக டியூன் ஆக ஆரம்பிக்கும். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பூசணி விதை, பம்கின் சீட்ஸ். நிறைய நம்மளுடைய ஸ்வீட்ஸில் மேலே டாப்பிங்ஸாக வச்சுருப்பாங்க, சில பேர் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. பூசணி விதை பற்றி நிறைய பேருக்கு அதில் இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் தெரிய மாட்டேங்குது. அண்ட் அது வயதானவர்கள் தான் சாப்பிடணும், சாலட்ஸோடு தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதை பற்றி எதை பற்றியுமே கவலை வேண்டாம். நீங்கள் பூசணி விதையாக இருந்தாலும் சரி, இல்லை சியா சீட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சன்ஃப்ளவர் சீட்ஸாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ராவாகவே அப்படியே நம்ம சாப்பிடலாம். அதை பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி கேஷ்யூஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி பவுலில் போட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பம்கின் சீட்ஸ் ஒரு நாள், வாரத்துக்கு 2 முறை இல்லை வாரத்துக்கு ஒரு 3 முறை நீங்கள் அந்த பம்கின் சீட்ஸை ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸில் அந்த குழந்தைங்களுக்கு டாப்பிங்ஸாவோ நம்ம போட்டு கொடுக்கும்போது இந்த செரட்டோனின் லெவல்
அவங்களுக்கு நல்ல மாதிரி பேலன்ஸ் ஆகும்போது டிப்ரெஷன் போக மாட்டாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு இரிட்டேட்டடாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த கீ, கேஷ்யூ, பனானா, அப்புறமா இந்த பூசணி விதை, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய டெய்லி டயட்டில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய தூக்கம், அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். வேறு ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.